பார்த்தீங்கன்னா நான் டீ போட்டேன். என்ன சாதம்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. நீங்கள் கெஸ் பண்ணால் கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆல்மோஸ்ட் எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதில் ஒட்டி இருக்கிறத பார்த்தாலே. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சாதம். தேங்காய் சாதமும் தொட்டுக்க முட்டையும் ஃப்ரெண்ட்ஸு. என்கிட்ட ஒரு 12 ரூபாய் இருந்தது. அதில் வந்து 2 முட்டை வேணான்ட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி ஒன்று எனக்கு ஒன்று ஆஃபாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சாதம் தொட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் இது மீன் சாதம் மீனுன்னு காமிச்சல ஃப்ரெண்ட்ஸ். அதை நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் பண்ணி செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பியை நல்லா சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு வேலை இருக்குமா, இன்னும் அந்த டேஸ்ட் நல்லா இருந்ததா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையில் நேரம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுங்க. நான் என்ன முட்டை ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் முட்டையே தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டை இங்கே ஸ்டிக்கர் ஒட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டிக்கரு இதை பாருங்க. இது ஃபுல்லாக என்ன நினச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ்? டைல்ஸ்ன்னு நினச்சிங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிக்கர், இது எல்லாம் ஸ்டிக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க மேலே ஸ்டிக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு வகையான ஸ்டிக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி கூட கதூவில் காமிச்சல ஃப்ரெண்ட்ஸ். இதோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே ஒட்டி விட்டுருக்கேன். நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா அதான் தெரில, ஆனால் ஒட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு போல சித்ராஜ். பை பாய். பை பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டு போல ஹரிஷ் சொல்லுப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டு போல ஹரிஷ். பை பாய். பை பாய். ராஜா பவுது.